ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்ஸாட் நியூ ஸ்டைல் ஃபோட்டோ எடிட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோவில் போய்டுங்க. அதில் போய்ட்டு நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆட் ஒன்று பாருங்கள், அதை கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோலேயே மறுபடியும் போங்க. ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு உங்களுடைய எடிட் பண்ணக்கூடிய இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ஆட் ஒன்று கொடுத்துருங்க. இந்த இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து ரிமூவ் பீஜின்னு இருப்பாங்க, அதை கொடுத்துட்டு அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட்ன்றதை கொடுத்துருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ மேலே வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குல்ல டாப்பில், அது கீழே வந்து ஒரு டபுள் லேயர் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜ் இருக்கு பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதில் வந்து டூப்ளிகேட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் இமேஜை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஒப்பாசிட்டியை வந்து கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 50% வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு மேலே இருக்க எரேசர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்க எரேசர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜுக்கு மேலே இருக்க அந்த இமேஜை வந்து லைட்டாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணி நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்கன்னா மேலே இருக்க டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து இப்போ க்ளீனாக அடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்க டிக் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த ஒப்பாசிட்டியில் போய்ட்டு இப்போ 100 வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு திரும்ப நீங்கள் வந்து 50 செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டிக்கர்னு இருக்கு பாருங்கள் கீழே, அதில் போய்டுங்க. அதில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஷேடோன்னு டைப் பண்ணுங்கள். ஷேடோன்னு டைப் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து நீங்கள் உங்களுடைய காலுக்கு கீழே வந்து இப்போ செட் பண்ணணும். இந்த இமேஜை ஏன் உங்கள் காலுக்கு கீழே நான் செட் பண்ண சொல்கிறேன்னா, கொஞ்சம் அந்த ஸ்டாண்டிங் போஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த இமேஜை வந்து உங்களுடைய ஒரு காலில் செட் பண்ணிட்டு மேலே லேயர் இருக்கு பாருங்கள், டபுள் லேயர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஷேடோ இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து மறுபடியும் இன்னொரு கால்லையும் அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷேடோ இமேஜை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுன் கொடுத்துட்டே வாங்க. உங்கள் காலுக்கு கீழே வர மாதிரி இருக்கும் நல்லா. அந்த மாதிரி அந்த டபுள் ஷேடோ இமேஜையும் வந்து நீங்கள் வந்து மூவ் டவுன் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ கீழே கொண்டு வந்துடுங்க. உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டிக்கர்னு இருக்கு பாருங்கள், அதில் போய்டுங்க. ஸ்டிக்கரில் போய்ட்டு இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்களும் டைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லோகோன்னு நான் டைப் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லோகோன்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் நான் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த எடிட்டுக்கு அந்த இமேஜ் நல்லாவே இருக்கும். இப்போ செலக்ட் பண்ண அந்த இமேஜை வந்து சைடில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸாக செட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மேலே இருக்க டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே டாப்பில் அந்த ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து இமேஜ் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.